ஜோதிடர்கிட்ட போயிட்டாலே இந்த 7ல் ராகு இருந்தால் எப்படி, 8ல் ராகு இருந்தால் எப்படி, ராசியிலேயே ராகு இருக்குது, லக்னத்திலேயே ராகு இருக்குது என்கின்ற ராகு கேது தோஷத்தை மிகைப்படுத்தி சொல்லுகிறார். அல்லது இதே மாதிரி பெண்ணை பெற்றவங்களுக்கு இப்போது மனக்கவலைகள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னே சொல்லிடலாம். இதே மாதிரி ராகு கேது இருக்கின்ற வரனைத்தான் பார்க்கணும் என்று சொல்லப்படுவதற்கு மூல நூல்களில் ஆதாரங்கள் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தா மூல நூல்களில் இந்த ராகு கேது தோஷம் என்கின்ற அமைப்பே சர்வ நிச்சயமாக கிடையாது. மூல நூல்களுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படக்கூடிய விளக்க நூல்களில் அந்தந்த ஜோதிடர்களுடைய ஒரு விளக்க அமைப்பாக அனுபவ அமைப்பாக தான் இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர கண்டிப்பாக தோஷ அமைப்புகளில் இதை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் ஓரளவிற்கு அனுபவ குறைவான ஜோதிடர்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ திருமண தகவல் அமைப்பாளர்களே செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம்னு சொல்லிடுறாங்கன்றதை அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா. அவர் ஜோதிடரே இல்லை. 2 திருமண வரன்களை இணைத்து வைக்கக்கூடிய திருமண தகவல் அமைப்பாளர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அவரே ஜாதகங்களை அனுப்பும்போது ஃபில்ட்ரு பண்ணிடுறார். அதாவது உங்களுக்கு 7ல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பலாங்க, அல்லது இவங்களுக்கு இப்படித்தாங்க செவ்வாய் தோஷம்னு. அந்த அளவுக்கு இப்போது ஜோதிடம் மலினப்பட்டு போய்விட்டது என்பது தான் உண்மை. இந்த அமைப்புகள் ஜோதிடர்களுடைய அனுபவத்தால் சொல்லப்பட்டது தானே தவிர மூல நூல்களில் இந்த இவ்வளவு தூரம் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு 7ல் செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி தான் செவ்வாயை பார்க்கணும், ராகு இருந்தால் அதே மாதிரி தான் பார்க்கணுன்ற அளவுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. 7ல் செவ்வாய் இருந்தாலும் 8ல் செவ்வாய் இருந்தாலும் ராகு இருந்தாலும் அது சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டது. சுபராக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் நல்ல கணவன் நல்ல மனைவி போன்ற அமைப்புகளைத்தான் கொடுப்பார்கள். அவர்களுடைய தசா காலத்தில் தான் நல்ல கெட்ட அமைப்புகளை தருவார்கள். தசா எப்போது வருகிறதா இல்லையா என்பதை கவனிக்கணும்னு நம்முடைய விளக்க பகுதியில் நிறைய இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரியாக இன்னொரு சந்தேகம், ஐயா என் பொண்ணுக்கு எந்த நட்சத்திரத்தில் அது அமையும், எந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம், என்னுடைய பையனுக்கு எந்த நட்சத்திரத்தில் பெண் அமையும் என்கின்ற அமைப்புகளும் ஆர்வமும் பொதுமக்களுக்கு உண்டு. இது கூட இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை கடந்த 70-80 வருடங்களாக வலியுறுத்தி வந்ததுனால தான் இந்த 10 பொருத்தம் என்கின்ற இந்த நட்சத்திரத்தை மட்டுமே சொன்ன தசாபுக்தி அமைப்புகளோ கிரக அமைப்புகளோ இங்கே ஜாதக அமைப்புகளோ தேவைப்படாமல் பொதுவாக சொல்லப்பட்ட இந்த நட்சத்திர பொருத்தம் கூட 10 பொருத்தம் கூட சரியில்லாத பொருத்தம் என்பதை விளக்க பகுதியில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்போது தான் ஜோதிடர்களிடையே கூட மெதுமெதுவான அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக வருகிறது. உண்மையை சொல்லப்போனால் 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய 10 பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடிய ஆண் பெண் அமைப்புகள் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகளை சிக்கி தவிப்பதை பார்த்தாலே இந்த 10 பொருத்தமும் என்பது ஜோதிடத்தில் மூலத்தில் சொல்லாத இடையில் ஜோதிடர்களாக சுருக்கி தங்களுடைய வசதிக்காக சொல்லிக்கொள்ளப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதாங்க உண்மை. உண்மையிலேயே நட்சத்திரத்தின் மட்டும் அடிப்படையில் எந்த வாழ்க்கை அமைப்புகளும் எந்த குணநலன் அமைப்புகளும் தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை இந்த ஒரு விளக்கமாகவே எடுத்துக்கலாங்க. அதாவது மூல நட்சத்திர பெண் இப்படித்தான் இருப்பார், மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணால் இப்படித்தான் ஆகும், கண்டிப்பாக நிரூபணம் இல்லாத ஒன்றுங்க. மூல நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட 10-20 கோடி பெண்கள் இருப்பார்கள், ஆண்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான அமைப்புகள் அமைஞ்சிறதில்லை. ஆகவே இந்த நட்சத்திரத்திற்கு இதுதான் பொருந்தும் என்பதும் சரியில்லாத ஒன்று. எந்த நட்சத்திரத்திற்கும் எந்த நட்சத்திரமும் கண்டிப்பாக பொருந்தத்தான் செய்யும். ஆனால் மற்ற நிலைகளில் ஜாதக அமைப்புகளில் லக்னம் என்கின்ற ஒன்று, 7ஆம் பாவகம் என்கின்ற ஒன்று, 2, 5ஆம் பாவகம் என்பது மிக மிக முக்கியமாக தசாபுக்தி அமைப்புகள் இவருக்கும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறதா என்பதை பார்த்து தாங்க இதை சொல்லணுமே தவிர கண்டிப்பாக ராகு இப்படி இருக்கிறார், செவ்வாய் இப்படி இருக்கிறார், இந்த நட்சத்திரம் என்பதில் இந்த திருமண அமைப்புகளுக்கான பலன்கள் இல்லவே இல்லை என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.